அப்பேற்பட்ட கங்கையை குடங்குடமா தூக்கிண்டு வர ராஜஸ்தான் ஸ்டேட் வழியா வரும்பொழுது பாலைவனம், சூடு தாங்கல, இருந்தாலும் கங்கை தூக்கின்னு வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்பொழுது ஒரு கழுதை ஒன்று படுத்துண்டு இந்த பட்டாணிகளில் பொறிக்கிற மாதிரி இருக்கு, மணல் சூடு. படுத்துண்டு 4 காலையும் உதறது, வாயிலேருந்து நுரையா வருது. இந்த 200 பக்தாளும் பார்த்தா. உடனே ஏகநாதர் சொன்னார், இதற்கு தாகம், ஜலம் வேணும், கொஞ்சம் கங்கா ஜலத்தை கொடுப்போம்னா. உடனே வந்த பக்தர்கள்லாம் 1000 மைல் சுமந்து வந்த கங்கா ஜலத்தை கழுதைக்கா கொடுக்கறது? கொடுக்கல. இங்கே இருந்தால் அவன் ஜலத்தெல்லாம் கொடுத்துட்டு போறல்லேன்னு நம்ம குடத்தை வாங்கிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் போயிட்டா விட்டுட்டு. இவர் தலையில் தூக்கின்னு வந்திருக்கார் ஒரு குடம், அதை கீழே இறக்கி அந்த கழுதையினுடைய முகத்தில் தெளிச்சார் கங்கா ஜலத்தை. வாயில் நுரை கக்கிறது, அந்த நுரையெல்லாம் தொடச்சுட்டு அந்த குடத்திலேருந்தே தண்ணீரை வாயில் விட்டார். அதோட உடம்புலையும் ஒரு சொம்பு கங்கா ஜலத்தை விட்டார். ஒரு பாதி குடம் குடிச்சுடுத்தது கங்கா ஜலத்தை. குடிச்சா அந்த கை காலில் உதறது நின்று தலையை தூக்கி அப்படி எழுந்து நொடுத்து. அவருக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தி? கங்கா ஜலத்தை கழுதைக்கு கொடுத்தோம்னு நினைக்காமல் ஒரு துடிச்சின்னு இருக்கிற ஜீவனை பிழைக்க வச்சோம். ஜீவகாருண்யம். அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுண்டே இந்த கழுதையை பார்த்துட்டு இருந்தார். இவர் பார்த்துட்டு இருக்கும்போதே கழுத ரூபம் மறைஞ்சது. நீலமேக சியாமளவர்ணனா பாண்டுரங்கன் இருக்கு.